இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோல தூண்டில போட்டோமா, மீன பிடிச்சோமா அந்த மாரி ஃபிஷிங் வீடியோ கிடையாது. அதாவது இவ்ளோ பெரிய மீன வந்து உங்க அந்த மீன் வளர்ப்பு இடத்துக்கு கொண்டு போணும். அதுக்காண்டி தான் இவ்ளோ பேர கூப்ட்டுருக்காங்க. என்னன்னா, தொட்டியும், லாரியும் வச்சு அத உயிரோட மாத்தணும். அது கொஞ்சம் விட்டாலும் இறந்து போயிரும். ஏன்னா தனியா இருக்கிற மீன, அதை வலைய போட்டு அந்த லாரிக்குள்ள ஒரு தொட்டி மாரி இருக்குதுங்க. அதுல எடுத்துட்டு போக பார்க்குறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த லாரி கிட்ட வர வரைக்கும் அந்த தண்ணிக்குள்ளேயே கூட்டிட்டு வந்துடுறாங்க. கடைசியில லாரிக்குள்ளேயும் போட்டுறாங்க. ஒரு துணி மாரி இப்போ எப்படி எடுக்கிறாங்கன்றத பாருங்க. ஒரு துணி மாரி போட்டு அதுலேருந்து தாங்க எடுக்கிறாங்க. எஸ், அந்த கம்பியில வேற இடிச்சு இடிச்சுக்குது. அது வளர்ப்பு தொட்டி போற வரைக்கும் உயிரோட இருக்குமா என்னன்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எஸ், ஒரு துணியை வச்சு கொஞ்ச நேரத்துக்கு அது தண்ணி இல்லாம எடுத்து இந்த வளர்ப்பு தொட்டி கிட்ட கூட்டிட்டு போறாங்க. இந்த வளர்ப்பு தொட்டியில விட்டுட்டாங்க. உயிர் இருக்கா என்னன்னு பார்த்துடலாமா? அது மட்டும் இல்ல, கடைசியில நல்லாவே இந்த மீனுக்காண்டி நிறைய தண்ணிய திறந்து விடுவாங்க. அவ்வளவு அழகா போக ஆரம்பிச்சு அந்த மீன்.